ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி. ராகுக்கணியே ரம்மியா போற்றி, கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி. அதாவது ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். முதல்ல ராகு கேதுக்கள் அப்படின்னா யார், அவங்களுடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறவங்க நவகிரகத்திலே லிஸ்ட்லேயே முதல்ல இல்லாமல் தான் இருந்தது. முதல்ல 7 கிரகங்கள் தான் இருந்தது. சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும் தான் இருந்தது. இந்த ராகு கேதுக்கள் இடையில சேர்த்தப்பட்டது. சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் வருது. முதல்ல விஷத்தை சிவபெருமான் குடிச்சிடுறார். ரெண்டாவது கடையும் பொழுது வரக்கூடிய அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும்னு இந்த அசுரர் குலத்திலிருந்து தேவர்கள் கூட்டத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க இந்த 2 பேரும். அதாவது தேவர்களாக கலந்து இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கணும், தேவர்கள் எல்லாமே அமிர்தத்தை குடிச்சிட்டா சாகாத வரம் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற ஒரு பேராசைகளை இவங்க 2 பேர் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த தேவர்களோடு கலந்து உட்காண்டிருக்கும் பொழுது இதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சிட்றார். கண்டுபிடிச்சி சிவபெருமான் கிட்ட முறையிடும் பொழுது சிவபெருமான் இவங்களை சபிச்சிட்றார். என்னென்னா, நவகிரகங்களோடு ஐக்கியமாகி நிற்கொண்டிருக்க அசுரர்களாக இருந்து விஷம் வந்தால் விஷத்தை குடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் இங்கே வந்த, அதனால் உங்கள் 2 பேருக்குமே விஷசரீரமாக மாற்றுறேன் அப்படின்ட்டு ஒருவருக்கு பாம்புவனுடைய உடலாகவும் இன்னொருவருக்கு பாம்புவனுடைய தலையாகவும் மாற்றி தனித்தனியாக வித்தியாசப்படுத்திடுறார். பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் 2 பேருமே. இப்போ தெரியாத மாதிரி ஒழிஞ்சினதுனால தெரிகிற மாதிரி பண்ணுறேன், அதை விஷத்துக்கு பயந்து வந்ததுனால விஷக்கிரகங்களாக மாறுங்க அப்படின்னு தான் ராகு கேதுகளுக்கு இந்த சர்ப்ப வடிவத்தை கொடுக்குறார். ராகு அப்படின்னால் உடல் வடிவம் பாம்பு, கேது அப்படின்னால் தலை வடிவம் பாம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி வரத்தை வாங்கின்னு அவங்க சரி வந்துட்டீங்க, இங்கே இந்த கிரகங்களோட கிரகங்களா 8வது கிரகம் 9வது கிரகமாக இருங்க, உங்களுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. இந்த ராசிகளில் 12 ராசிகளுக்கு உங்களுக்கு வீடு கிடையாது, ஆட்சியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு உச்சம் கிடையாது. நீங்கள் இருக்கலாம், ஆனால் சாயா கிரகம், நிழல் கிரகம். சாயானா நிழல். சமஸ்கிருதத்தில் ஒரு பேருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம், சாயான்னா கிளை, பிரான்ச் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் வரும். சூரியனுடைய மனைவி பேர் சாயா தேவி, அது ஒரு பேர். சனீஸ்வரனுடைய அம்மா, சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். இப்போ இந்த சாயா அப்படின்னு அழுத்தி சொல்லணும், CHHAYA, அப்போது நிழல் அப்படின்னு குறிக்கும். அப்போது அந்த நிழல் கிரகம்னா மறைவாக இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுறது, நல்லது பண்ணாது. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன் வாக்கியம். அப்படி இருந்தாலும் அவங்கவங்க சொந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அப்போ அதை வச்சு தான் அவங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியில் நான் சொன்னாலுமே இந்த கோச்சார ரீதி தான் இப்போ பார்க்குறோம். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது. அப்போ இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே நகருது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திரன் 2.5 நாள் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதிகப்படியாக சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போகிறார். அதுக்கப்புறம் அதிகமானதுன்னு பார்த்தா இந்த ராகு கேது தான் 1.5 வருஷம். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 1.5 வருஷம் இந்த ராகுவும் கேதுவும் எந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. அவங்க எப்போ அந்த கோச்சார ரீதியை எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடாக அமையுது. அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் இப்போது இன்னும் 1.5 வருஷத்துக்கு கும்ப ராசி சொந்த வீடு, கேது பகவானுக்கு இன்னும் 1.5 வருஷம் சிம்ம ராசி சொந்த வீடு. இதுதான் அவங்களுக்கு ஓன் ஹவுஸ். அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற கிரகங்கள்லாம் வரிசையாக வரும். 1 2 3 4ன்னு நம்ம வரிசையாக வர்ற மாதிரி மற்ற கிரகங்கள் வரும். இந்த ராகுவும் கேதுவும் என்ன வரும், ரிவேர்ஸில் போகும். 10 9 8 7 6 அப்படி போகும். அதனால் இப்போ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போகாமல் மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார்.
கன்னியிலிருந்து துலாத்துக்கு வராமல் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு அப்படி பேக். அதனால தான் நவகிரகத்தை நம்ம சுற்றி கும்பிடும் போதும், அதாவது 9 ரவுண்டில் 7 ரவுண்டு கிளாக் வைஸாக பிரதட்சணமாகவும் அடுத்த 2 ரவுண்டு அப்பிரதட்சணமாகவும் சுற்றுவோம். அதுதான் சாஸ்திரம். என்ன இப்படி சுற்றுறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். ராகு கேதுக்களுக்கு போய் சேரணும்னா அது அப்படி தான் சுற்றணும். அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் நன்மையை தரும்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ராகு நன்மையை செய்தால் ஒரு ராசிக்கு கேது கெடுதலை செய்வார். கேது நன்மையை செய்தால் ராகு நல்லது பண்ணுவார். ஏன்னா சமசப்தம் 2 பேர் ஆப்போசிட், பார்த்துக்க மாட்டாங்க. இவர் ஒரு 1ஆம் இடத்துலேருந்து அவர் 7ஆம் இடத்துல இருப்பார். இவன் கெட்டது பண்ணால் அவன் நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கெடுதலை செய்யக்கூடியது. அப்படி இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இதில் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறது. இதில் நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். நான் சொல்லலாம், என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், ஜோதிட களஞ்சியம், இந்த மாதிரி பலவிதமான நூல்கள்லேருந்து எடுத்து தான் இந்த பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தப்பாக கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டதாக இருக்கிறத நல்லதாக மாற்றி நிறையா சேனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. கமெண்ட் நல்லா வரணுங்கிறக்க எனக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லணும். அப்போ தான் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரப்போகுது, நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தானே இந்த பதிவே போடுறது. ஆஹா ஓஹோன்னு சில பேர் மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இவெல்லாம் நல்லா இருந்தார். இப்போ 12க்கு விரயத்துக்கு போயிட்டார். குரு 3க்கு போயிட்டார். ராகு மட்டும்தான் 11 நல்லா இருக்கார். கேதுவும் சரியில்லை. சூப்பராக இருக்குது, ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க ஒருத்தர் போட்டிருக்காங்க. எப்படி அது நல்லா இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி வீண் புகழ்ச்சிக்காகவும் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஒரு பதிவை போடுறதுங்கிறது இந்த எங்கள் சேனலில் பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அதைப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்போது இந்த இடத்துல ராகுகேது பயிற்சிங்கிற ஒரு நல்ல பலாபலன்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனால் நமது நேயர்கள் இதை பார்த்துட்டு, இது மட்டும் பத்தாது, இதில் கோச்சார பலன்கள் தான் இது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் பார்த்து இந்த ராகுகேது பயிற்சியினுடைய முழு பலாபலன்களையும் தெரிஞ்சுன்னு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த 1.5 வருஷத்தில் இந்த ராகுகேது பயிற்சியினால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விலகி நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வருகின்ற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சி, அதாவது ராகு பகவான் இவ்வளோ நாளாக உங்கள் ராசியில் மீனத்திலே